ஸ்ரீலங்காவில் பொருளாதார நெருக்கடி வந்ததுலேருந்து அதிகப்படியான பெண்கள் தான் வெளிநாட்டுக்கு வராங்க. ஏன்னா பாய்ஸ் வந்தால் காசு கட்டி இல்லையா வரணும், கேர்ள்ஸ் வந்தால் காசு கட்ட தேவையில்லையா, அவங்களே காசு கொடுப்பாங்க இல்லையா, அதனால பெண்கள் தான் அதிகமாக வராங்க. அப்படி வர்ற பெண்களில் மலையத்துலேருந்து தான் அதிகப்படியான பெண்கள் வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறதுனா, பொறுப்பே இல்லாத அப்பா அம்மார்களும், கடமையை சரியாக செய்யாத பொறுப்பே இல்லாத கணவர்மார்களும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி பொறுப்பு இல்லாத இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே, ஊருக்கு கோயில் இருக்கோ இல்லையோ, ஊருக்கு ஸ்கூல் இருக்கோ இல்லையோ, ஊருக்கு தவறாமல் ஒயின் ஷாப் ஒன்று இருக்கு. பாய்ஸ் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கன்னா 1000 ரூபா ஈவினிங் ஒயின் ஷாப்கே கொடுத்துருவாங்க. மிச்சம் 1000 ரூபாயில தான் 1 கிலோ அரிசி, பிள்ளைங்களுக்கு பால் பேக்கெட், மற்றது தேவையான சாமான் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக வெத்தலை பாக்கு வேணும், அது கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு அது எல்லாம் முக்கியமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு வாரோம், எங்கள் உயிரோட நாங்கள் இங்கே வந்து வருவோமான்னு கூட தெரியாது. ஏன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் உயிரே இல்லாமல் பொடியாக கூட வரணும்னா அங்கேருந்து 10 லட்சம் கட்டினா தான் பொடியாகவே வர முடியும், இல்லைன்னா பணம் கூட கிடைக்காது. அந்த வைன் ஷாப்புக்கு கொடுக்குற காசை பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து வைஃபை நல்லா பார்த்துக்கங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் ஒரு உயிர் போகணுன்னு அவசியம் இல்லை தானே. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சல்லி கொடுத்து நல்லதை வாங்கல வைன் ஷாப்பில், உங்களுக்கு சோகத்தையும் உங்களுக்கு உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்த தான் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. அதனால நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஒய்ஃப் எல்லாம் தான் பாதிக்கப்படுறாங்க. அதிகமாக நீங்கள் குடித்தாலும் உங்களுக்கு உங்கள் உயிர் மட்டும்தான் போகும். ஆனால் அவங்களுக்கு மானம் மரியாதை கஷ்டம், படிப்பு போயிடும், படிக்க கிடைக்காது, ஒழுங்கான வேலை கிடைக்காது. எல்லாம் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணுமோ எல்லா கஷ்டமும் பிள்ளைங்க அனுபவிச்சு தான் வருது.